பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. எனக்கு எதுவும் தெரியாதுமா. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கம்மா. நான் வேலைக்கு போகணும். உங்க குழந்தை மேல சத்தியமா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க. நான் இப்பவே போயிடுறேன். என்ன பாக்குறீங்க? குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். உண்மையை சொல்லிடுறேம்மா. சொல்லுங்க. சொல்லிடுறேம்மா. அந்த நந்தினி மேடம் நீங்க கேக்குற அந்த பரம்பரை வாளு கோவில்ல இருக்கிறதா போன்ல பேசிக்கிட்டாங்கம்மா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுமா. கோவில்? எந்த கோவில்? நாகாத்தம்மன் கோவில்னு சொன்னாங்க. நாகாத்தம்மன் கோவில்? கோவில்ல எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? நாகாத்தம்மன் கோவில்ல இருக்கிறதா மட்டும்தாம்மா பேசிக்கிட்டாங்க. என்ன நம்புங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. உங்க குழந்தை மேல சத்தியம் பண்ண சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. சரி, நான் வரேன்க்கா. ரொம்ப நன்றிக்கா. வாமா, நம்ம கடைக்கு போலாமா? வா. உங்ககிட்ட அந்த வால் விஷயத்த ரத்னம் சொல்லலையா? சொல்லணும்னு நினைச்சிருப்பான், மறந்துட்டான் போல இருக்கு. ஆமா, அந்த பரம்பரை வாழ் இப்ப எங்க இருக்கு? உன் வீட்லயா வச்சிருக்க? அந்த வாளை நான் என் வீட்டுல வச்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லான்ட்டு. ஏற்கனவே ஆதியும் பார்வதியும் என் மேல சந்தேகப்பட்டு வந்து விசாரிச்சுட்டு தான் போனாங்க. உன் வீட்டுல வாழ் இல்லன்னா அப்போ வேற எங்க வச்சிருக்க நந்தினி? எது கேக்குறீங்க? அது இல்ல, ஏற்கனவே ஆதியும் பார்வதியும் சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்கன்னு சொன்னல, அதான் பத்திரமான இடத்துல இருக்கான்னு கேட்க வந்தேன். ரொம்ப ரொம்ப பத்திரமான இடத்துல இருக்கு. அப்படியா நந்தினி? ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, எங்க இருக்கு? நாகத்தம்மன் கோவில். அது இல்ல நந்தினி, அது ரொம்ப பழைய காலத்து வாளு. அத கோயில்ல கொண்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்றியே, பத்திரமா இருக்கும்ல? ரொம்ப ரொம்ப பத்திரமா இருக்கும் ஆண்டி. நான் கோவில்ல வாளை மறைச்சு வச்சிருக்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம். அந்த வாளை யார் தொட்டாலும் அவங்களுக்கு உயிர் இருக்காது. ஆமா, எங்க இருக்கு? சாரி ஆண்டி, அத மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நந்தினி, அம்மா, ஆதி வந்துட்டானா அருண்? வாள் கிடைச்சிருச்சா? நான் கண்டிப்பா பரம்பரை வாளோட வந்துருவேன். நீங்க பூஜை ஆரம்பிங்கன்னு ப்ரோ சொன்னாருமா. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்கம்மா. ப்ரோ கண்டிப்பா பரம்பரை வாளோட வந்துருவாரு. சொன்னான்ல, அவன் செஞ்சிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு தெரியல, பரம்பரை வாழ் காணாம போனதுல இருந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா, எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா எப்படிமா?
குருஜி பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருமா. அம்மா, ப்ரோ மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாமா? அவர் சொன்னபடி பரம்பரை வாளோட வந்துருவாரு. நீங்க வாங்க, பூஜை ஆரம்பிக்கலாம். அது என்ன அப்படி கேட்டுட்ட அருண்? எனக்கு ஆதி மேல நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா வருவான். கண்டிப்பா வருவான். சரி, வா போலாம். சரிம்மா. வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்ல முடங்கி கிடப்பான்னு பார்த்தா வந்து நிக்கிறா. நாகாத்தம்மா, கோவில் முழுக்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா பரம்பரை வாழை என்னால கண்டே பிடிக்க முடியல. பரம்பரை வாழை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு அம்மாவுக்கு மாமா வாக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பூஜை நடக்கணும்னு அம்மா வேற உறுதியா சொல்லிருக்காங்க. வாள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றது? நாகாத்தம்மா, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். உன் இடத்துல எங்கேயோதான் பரம்பரை வாழ நந்தினி மறைச்சு வச்சிருக்கா. என் மேல கருணை வச்சு வாள் இருக்கிற இடத்த எனக்கு காமிச்சு கொடுமா. நான் கும்பிட்டதும் எனக்கு பதில் சொல்ற மாதிரி பூ வந்து விழுது. ஒருவேளை பரம்பரை வாழ் இதுக்குள்ள இருக்கா? கோவில் பூரா தேடி பார்த்தாச்சு. நாம தேடாத இடம் இது மட்டும்தான். புத்துக்குள்ள இருந்தாலும் இருக்கும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல. நான் அதை எப்படியாவது எடுத்தே தீருவேன். தேடி பார்ப்போம் மாமா. சரி மாமா, வா. உள்ள வா, வா. மாப்பிள, கோயில் எங்க மாப்பிள போய் தர்றது? நீ அந்த பக்கம் போ, நான் இப்படி போய் தரேன். சரி மாப்பிள. பால் மாதிரி இருக்கு. ச்சே, ஆப்பா.
கோயில் எங்க வச்சிருப்பா? எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. எங்க இருக்கும்? என்னானாலும் பரவாயில்ல, வாளை எடுத்தே ஆகணும். பார்வதி, மாமா, வாள் கிடைச்சிருச்சு. பால் இந்த கோயில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நாங்களும் இங்க வந்தோம். பார்வதி, நாங்க கோயில் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. உனக்கு மட்டும் எப்படிமா கிடைச்சது? அது வந்து என்ன சொல்லிட்டா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களே. சரி, இப்ப அதை விடுங்க. பூஜைக்கு நேரம் ஆச்சுல்ல, முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. ஆமா, நல்ல நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள வால் வேணும்னு அருண் வேற கால் பண்ணிட்டான். மாப்ள, சீக்கிரம் கிளம்பலாம் மாப்ள. பார்வதி, வா போலாம். மாமா, போன் எடுத்துக்கோங்க. மாப்ள, அங்க இருக்கு, வா. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள பரம்பரை வாழை பூஜையில வைக்கணும். தம்பி, குருஜி, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆதி தம்பிக்கு போன் பண்ணி கேளுங்க. சரிங்க குருஜி. இந்த குருஜிக்கு வேற வேலை வெட்டிலடி, முண்டை உடைக்கணும். அத்தா, பார்வதியும் ஆதி மாமா வந்துட்டாங்க.
வாழை வாங்குங்க, பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இந்தாங்கம்மா நம்மளுடைய பரம்பரை வாழ். சந்தோஷமா பூஜை பண்ணுங்க. ஆதி, வாழ் எங்க இருந்துச்சு? இதை எடுத்துட்டு போனது யாருப்பா? அம்மா மேல இருக்கிற கோவத்துல நந்தினியும் ராஜேஸ்வரியும் ஒண்ணு சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக நம்மளுடைய பரம்பரை வாழை திருடிட்டு போய் கோயில்ல மறைச்சு வச்சிருக்காங்கப்பா. மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. இது தெரிஞ்சு நானும் சிங்காரவேல மாமாவும் நம்ம பரம்பரை வாழை தேடி கோயிலுக்கு போனோம். ஆனா பார்வதி எங்களுக்கு முன்னாடி நந்தினி வீட்டு வேலைக்காரி கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் வாழை தேடி கண்டுபிடிச்சிட்டான். அம்மா, பரம்பரை வாழை வச்சு உங்க கையால பூஜை பண்ணுங்க. இந்த ஆளு வாங்கம்மா, பூஜையை பண்ணுங்கம்மா. நல்ல நேரம் முடிய போகுது. ஆதி, ஒரு நிமிஷம் கூட நான் உன் மேல நம்பிக்கையை இழக்கவே இல்லை. எனக்கு தெரியும் என் ஆதி சொன்னதை செஞ்சு காட்டுவான்னு. என் வாளை நீ எடுத்துட்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது ஆதி. இந்த பூஜை நடக்கும். குருஜி, இந்த பூஜையை நானே பண்றேன். அப்பாடி, நல்ல வேளை காப்பாத்திட்டப்பா. இவளை வச்சு பூஜையா? அகிலாவா கொக்கா, அதெல்லாம் யாருக்கும் விட்டு தர மாட்டா. பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஆர்த்தியை தொட்டு கும்பிட்டு முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இந்த ஐஸ்வர்யா எல்லாருக்கும் தீபாராதனை காட்டு.
மாமாக்கு பார்வதி என்னாச்சு அண்ணி இங்க பாரு பார்வதி அண்ணி பார்வதி 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 என்னாச்சு பார்வதி பார்வதி கண்ணை திறந்து பாரு பார்வதி என்னாச்சு என்னாச்சு நீ பார்வதி 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 என்னாச்சு? என்ன ப்ரோ அண்ணி எப்படி இவ்வளவு கவனக்குறைவா இருந்தாங்க? ஐயோ நொர வருது. பார்வதி பார்வதிய பாம்பு கடிச்சிருக்குமா? சொல்லாம மறைச்சிருக்கா. பாம்பா? இங்க பாருங்கம்மா. பாம்பு கடிச்சிருக்கு. என்ன சொல்ற ஆதி? பாம்பு கடிச்சத மறைச்சிட்டாளா? பூஜை நல்லபடியா நடக்கணும்னு பாம்பு கடிச்சத சொல்லாம மறைச்சிருக்காமா? என்ன சொல்ற ஆதி? எதுக்கு மறைக்கணும்? பாம்பு எப்படி கடிச்சது ஆதி? ஆதி எப்படி கடிச்சது? நானும் சிங்காரவேல் மாமாவும் பரம்பரை வாழை தேடி கோயிலுக்கு போகும்போது பார்வதி கையில வாளோட பாம்பு புத்துக்கிட்டு நின்று இருக்காமா. வாள் எங்க இருந்ததுன்னு கேட்டதுக்கு அவ பதிலே சொல்லமா. பூஜைக்கு நேரமாச்சுன்னு கூட்டு வந்துட்டா. நந்தினி பரம்பரை வாழை புத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கணும். புத்துக்குள்ள கை விட்டு வாள் எடுக்கும் போதுதான் பார்வதிய பாம்பு கடிச்சிருக்கணும். இத பார்வதி சொல்லாம மறைச்சிட்டாமா. பார்வதி இங்க பாரு, கண்ணை துற. என் பூஜை தடையில்லாம நடக்கிறதுக்காக பாம்பு கடிச்சத கூட இந்த பொண்ணு மறைச்சிட்டாளே. பார்வதி இங்க பாரு. தங்கச்சி அருண் அம்மா வண்டி எடு. சரி ஆதி பார்வதியை தூக்கு. மாப்ள தூக்கு. பாத்து மெதுவா. சீக்கிரம் பாத்து. குருஜி நீங்க இங்க இருங்க. போங்க போங்க சார் ப்ளீஸ். பார்வதி இருங்க. பார்வதி பார்வதி இங்க பாரு. டாக்டர் பார்வதி பார்வதி இங்க பாரு. டாக்டர் டாக்டர் வாங்க. பார்வதி இங்க பாரு. இங்க வாங்க. டாக்டர் கண்ணை துற பார்வதி. டாக்டர் என்னாச்சு? டாக்டர் பாம்பு கடிச்சிச்சு டாக்டர். பாம்பு கடிச்சு எவ்வளவு நேரமாச்சு? ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும் டாக்டர். என்ன இவ்வளவு லேட்டா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வார்ட் பாய் மேடம் இவங்களை சீக்கிரமா எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். ஆதி அழாத ஆதி. ஆதி ஏய் நீ எல்லாம் அழக்கூடாது. அழாத ஆதி. உன் கண்ணுல கண்ணீரை பாக்குற சக்தி எனக்கு இல்ல. இது பாரு, நான் சொல்றேன்ல, பார்வதிக்கு எதுவும் ஆகாது. நீ முதல்ல தைரியமா இரு. கண்ணத்தோட தைரியமா இரு. சரிம்மா.
டாக்டர் பார்வதிக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கு இப்போ. பாம்பு கடிச்ச உடனே கொண்டு வந்திருந்தா நிலமும் அப்படி மோசமா இருக்காது. அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், அதெல்லாம் நடந்துருச்சு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க எப்படியாவது பார்வதியை காப்பாத்துறீங்க. எந்த ஊர்ல எந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, என்ன மெடிசின்ஸ் வேணும், எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் கூட்டிட்டு வரேன், நான் வாங்கி தரேன். ஸ்பேர் நோ எக்ஸ்பென்சஸ். ஐ வாண்ட் பார்வதி டு பி பெட்டர். ப்ளீஸ், இட்ஸ் a request. விஷம் மூளை வரைக்கும் பரவி இருக்குது. அதனாலதான் பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. மேடம், ஸ்பெஷல் கேர் எடுத்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது மேடம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் ஹோப் கொடுக்க முடியும் மேடம். ஏதாவது நடந்தா சரி, பாத்துக்க. ஆனா இப்ப அவங்க நிலைமை ரொம்ப சீரியஸா தான் இருக்கு மேடம். நம்ம பரம்பரை வாளை திருடிட்டு போய் நந்தினி அந்த பாம்பு புத்துக்குள்ள போட்டதுனாலதான் பார்வதிக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்ப இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களாடி? வந்துட்டான். பரம்பரை வாழ் மேல கைய வச்ச அந்த நந்தினியை நான் சும்மா விட மாட்டேன். இவ வேற ஆரம்பிச்சிட்டாளே. அவள அம்மா ஒரு நிமிஷம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன தடுக்காத ஆதி. இப்ப பார்வதி உயிருக்கு போராடிட்டு இருக்காளே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த நந்தினினால தானே இவ்வளவு நடந்துச்சு. இந்த ஹோட்டல் கறி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பத்த வச்சுட்டாளே. இந்த அகிலா வேற குதிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியாவது அவளை நிறுத்தி வைக்கணுமே. அவ பண்ணதுக்கு கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆதி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேம்மா. பார்வதி கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த நந்தினிக்கு ஒரு முடிவு கட்டல. என் பேர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஆதி, எதுவும் பேசாத. நீ பார்வதியை கவனி, நந்தினியை நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அகிலா, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் பரம்பரை வாழ் மேலேயே கை வைப்பேன். ரொம்ப ஹாட்டா வந்திருக்கீங்க போல இருக்கு. கூலா ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. ஆனா இப்போ இல்ல. உன் உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம். என் உயிர் என்ன உங்க பரம்பரை வாழன்னு நினைச்சீங்களா? அவ்வளவு ஈஸியா எடுக்கிறதுக்கு? ஏய், பெங்களூர் விஷயத்திலேயே உன் கதையை முடிச்சிருக்கணும். ஆனா என் ஆதி பொண்ணுன்னு பாவம் பார்த்து உன்னை விட்டு வச்சதுதான் தப்பா போச்சு. ஒவ்வொரு தடவையும் நீ பண்ண தப்ப மன்னிச்சு உனக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ திருந்தவும் இல்ல, செஞ்ச எந்த தப்புக்கும் வருத்தப்படவும் இல்ல. தப்பு செஞ்சதுக்காக நான் திருந்தனும், அதுக்காக நான் வருந்தனும். ஆதிக்கடவுர் பரம்பரை மானத்தை காத்துல பறக்க விட்டு சந்தி சிரிக்க வைக்கணும். உங்க நிம்மதியை கெடுத்து வேதனையில துடி துடிக்க வைக்கணும். இதுதான் எங்க நாகபுரி வம்சத்தோட லட்சியம். என் லட்சியத்தை அடையிற வரைக்கும்
என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன். உனக்கு இப்பவே நான் முடிவு காட்டுறேன். ஒன்னாலதான் பாவம் அந்த பார்வதி உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாவம் ஒரு பொண்ணுதானே நான் உனக்கு பாவம் பார்த்தா அது மகா பாவம். அந்த பாவத்துக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது. சாவுக்கு பயப்படுறவ நான் இல்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தா சுடுங்க பாக்கலாம். விடுங்கம்மா. விடாதி. இத்தனை நாளா இவளை விட்டு வச்சது தப்புதான். இந்த உலகத்திலேயே வாழ தகுதி இல்லாதவ இவ உயிரோடவே இருக்க கூடாது. விடுங்கம்மா. விடாதி. இத்தனை நாளா இவளை விட்டு வச்சது தப்புதான். இந்த உலகத்திலேயே வாழ தகுதி இல்லாதவ இவ உயிரோடவே இருக்க கூடாது. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. இவ வாழ தகுதி இல்லாதவதான். ஆனா இவளை கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போறது நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க எங்களுக்கு வேணும்மா. இல்ல ஆதி, இத்தனை நாளா இவ செஞ்ச தப்ப எல்லாம் மன்னிச்சு விட்டது போதும். இவெல்லாம் நம்ம பரம்பரை வாழ திருடுற அளவுக்கு போயிட்டா. ஆதி, இவளாலதான் இன்னைக்கு பார்வதி உயிருக்கே ஆபத்து. எப்படி இவளை மன்னிக்க சொல்ற? அம்மா, இவளை கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு நீங்க ஒண்ணு தனியால் இல்லம்மா. உங்களை நம்பிதாமா நாங்க இருக்கோம். இப்போ நீங்க இவளை கொன்னுட்டு தண்டனை ஏத்துக்கிட்டா ஒரு வகையில செத்தாலும் இவ ஜெயிச்ச மாதிரி ஆயிடுமா. நீங்க கொலைகாரின் பேர் எடுக்க கூடாதுமா. அது நம்ம பரம்பரைக்கு தான்மா கலங்கும். இவளுக்கு எத்தனையோ தடவை மன்னிப்பு கொடுத்தாச்சு. இதுவே கடைசி மன்னிப்பா இருக்கட்டும். இனி ஒரு தடவை இவ நம்ம வழியில குறுக்கிட்டா இவ கதையை முடிச்சிடலாம். நீ சொல்றதும் சரிதான் ஆதி. ஆனா உன்னை அப்படியே சும்மா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலையே நந்தினி. ஒன்னு இன்னைக்கு என் மகன் ஆதி சொன்னதுனால உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் கடைசி. நீ என்ன சோதிக்கிறியா இல்ல பார்வதிய சோதிக்கிறியான்னு எனக்கு தெரியல.
இப்ப பார்வதி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கா. உனக்கு அடுத்ததா அவ கையெடுத்து கும்பிடுற சாமி என்னத்தான அடிக்கடி சொல்லுவா. அவளுக்காக நான் இப்ப உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது பணமோ நகையோ பொருளோ இல்ல, நீ கொடுத்த உயிர். ஆனா பார்வதி அவ உயிரை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம என் பரம்பரை கௌரவத்துக்கும் என் பேருக்கும் களங்கம் ஏற்பட்டுடக் கூடாதுன்னு பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு என் பரம்பரை வாழை மீட்டு கொடுத்திருக்கா. என் மனசுக்கு அமைதி கிடைக்கணும், நான் சொன்னபடி பூஜை நடக்கணும்னு என் வார்த்தைக்கு உயிர் கொடுக்க அவ உயிரை பணயம் வச்சிருக்கா. ஏற்கனவே ஒரு முறை பாம்பு கடியில இருந்து என் உயிரை காப்பாத்தின பார்வதி இப்போ பாம்பு கடிப்பட்டு என் பரம்பரை மானத்தை காப்பாத்திருக்கா. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருக்கிற பார்வதிய எனக்கு காப்பாத்தி கொடு. பார்வதி நல்லபடியா கண்முழிச்சு திரும்பி வரணும். அதுக்காக நான் இப்ப அடிப்பிரதட்சணம் பண்ண போறேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு பார்வதிய காப்பாத்தி கொடு. உனக்கு அடுத்ததா அவ கையெடுத்து கும்பிடுற சாமி என்னத்தான அடிக்கடி சொல்லுவா. அவளுக்காக நான் இப்ப உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருக்கிற பார்வதிய எனக்கு காப்பாத்தி கொடு. பார்வதி நல்லபடியா கண்முழிச்சு திரும்பி வரணும். அதுக்காக நான் இப்ப அடிப்பிரதட்சணம் பண்ண போறேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு பார்வதிய காப்பாத்தி கொடு. உன்கிட்ட நான் வேண்டிக்கிட்டதை நிறைவேத்திட்டேன். பார்வதியை காப்பாத்தி கொடு. ஸ்ரீமதே மகாமாரி அம்பிகை பிரியதா. ஓம் துர்காயை நமः. ஓம் நாராயண வரப்ரதாயை நமः. சர்வஸ்யாப்தி சர்வஸ்ய சித்யை சர்வமேவ தேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி. தீர்காயுஷ்யமஸ்து.
பார்வதி, பாரு, உனக்காக நான் கோவில்ல அடிப்பிரதட்சணம் பண்ணிருக்கேன். நீ எழுந்திருச்சு வருவ. நீ எழுந்திருச்சு வா பார்வதி. பார்வதிக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க. அவங்க கம்ப்ளீட்டா குணமாயிட்டாங்க. இனி பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் ஒரு டாக்டர். டாக்டர் நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? ஓ, தாராளமா எல்லாரும் போய் பார்க்கலாம். இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட கூட்டிட்டு போலாம். ஓ, தேங்க்யூ டாக்டர். வெல்கம். ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நைட் அவங்க தூங்காம கண்ணு முழிச்சிருக்கணும். அதனால அவங்கள தூங்க விடாம பாத்துக்கணும். ஓகே டாக்டர், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் உள்ள போய் பாருங்க. நான் வரேன். தேங்க்ஸ் டாக்டர். வா போலாம். போலாமா? போலாம். வாய் சார். அம்மா, பார்வதி இரு இரு. சரி, உனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு போலாம். சரியா? போய் சேருவான்னு பார்த்தா எழுந்து உட்காந்துட்டா. அகிலாவும் வந்துட்டா. அப்போ நந்தினி போய் போன் பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு மேல இங்க நின்று என்ன பண்றது? நழுவிட வேண்டியதுதான். சொல்லுங்க ஆண்டி. அம்மா, அகிலா அங்கதானே வந்தா? என்னாச்சு? என் உயிர் எடுக்கிற முடிவோட தான் அந்த அகிலாண்டேஸ்வரி இங்க வந்தா. அதுக்கான முயற்சியும் பண்ணா. ஐயோ, அப்புறம் மயிர் இழையில உயிர் தப்பிச்சிட்டேன். ஆதி வந்து காப்பாத்திட்டான். என்ன நீ சொல்ற? ஆதி அங்க வந்தானா? ஆமா ஆண்டி, எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அம்மாவும் மகனும் எனக்கு கடைசி மன்னிப்பு கொடுத்து வார்னிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓ, நல்ல வேளை. எது எப்படியோ உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்கு. நந்தினி, பார்த்து ஜாகிரதையா இரு. இங்க இந்த பார்வதியும் கண்ணை முடிச்சிட்டான். டாக்டர் வந்து அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அகிலா இருக்காளே, அவ கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணி உருகி உருகி அப்படியே வந்து பாச மழைய கொட்டுறான். பாக்குறதுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. விட மாட்டேன். என் வீடு வரைக்கும் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் மரண பயத்தை காட்டிட்டு போனால, அந்த அகிலாண்டேஸ்வரியை நான் சும்மா விட மாட்டேன். இனிமேதான் இருக்கு என்னோட ருத்ர தாண்டவம். அம்மா, மகன், மருமகன் எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். போடு போடு, நல்ல ஆட்டம் போடு. நீ போடுற ஆட்டத்துல இவளுங்க அழிஞ்சி நீயும்